நீங்க தினமும் 2 முறை பிரஷ் பண்றீங்க. ஆனாலும் சொத்த பல் வருதா? இப்பவும் கூட நம்மள்ல பல பேர் என் பல்லுல பூச்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது நிஜமாவே பூச்சி எல்லாம் கிடையாதுங்க. அதுதான் பல் சொத்தை அப்படி இல்லைன்னா பற்குழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாவே நம்ம வாயில நிறைய பாக்டீரியாக்கள் இருக்கும். ஆனா அதுல நிறைய பாக்டீரியாக்கள் நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கறது இல்ல. சில பாக்டீரியாக்கள் நம்ம சாப்பிட்ட பின்னாடி நம்ம பல்ல தங்கி இருக்கிற உணவு துகள்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல போய் தங்கிடும். அதுவும் முக்கியமா இனிப்பு உணவுகள் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த இனிப்பு உணவுகளை இந்த பாக்டீரியாக்கள் சாப்பிட்ட பின்னாடி ஒரு ஆசிட உற்பத்தி செய்யுது. அந்த ஆசிட் நம்முடைய பற்களோட மேல் பகுதியில இருக்கக்கூடிய அந்த லேயரை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குது. அந்த வெளிப்புற லேயரை தான் எனாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எனாமல் நம்முடைய ஒவ்வொரு பற்களுக்கும் மேல இருக்கிற ஒரு ஷீல்டு மாதிரி. ஆனாலும் இந்த பாக்டீரியாக்கள் உருவாக்கின அந்த ஆசிட் இருக்கு இல்லைங்களா, அது இந்த எனாமல் மேல பட்டு பட்டு அந்த எனாமல் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. இந்த விஷயம் தொடர்ந்து தினம் தினம் நடந்துகிட்டே இருக்கும்போது கடைசியா தாங்க பல் சொத்தை ஏற்படுது. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மோசமான பாக்டீரியாக்களை நம்ம குறைச்சிட்டாவே நம்ம பற்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த எனாமலை நம்ம பாதுகாக்கலாம். இதனால பல் சொத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பெருமளவு குறையுதுங்க. இந்த பல் சொத்தையோட ஃபைட் பண்றதுக்கு 4 ரெமெடிஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. அந்த ரெமெடிஸ் என்னென்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபைட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுல முதலாவது ரெமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா வேப்பிலை. வேப்பிலை அப்படின்னு சொன்னோனே ஐயோ கசக்குமே அப்படின்னு பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம பற்கள்ல இருக்கக்கூடிய அந்த மோசமான பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய பண்புகள் இந்த வேப்பிலையில நிறைஞ்சு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம பற்கள்ல ஏற்படக்கூடிய அந்த கரை இருக்கு இல்லைங்களா, அதை சரி செய்யறதுக்கும் இந்த வேப்பிலை பயன்படுது. இந்த பல்லுல ஏற்படக்கூடிய இந்த கரையை பிளேக் அப்படின்னு சொல்றாங்கங்க. இது ஒரு கம்ம மாதிரி நம்ம பல்லுல அப்படியே ஒட்டி கிடக்குது. இந்த பல்லோட கரைகள்ல தான் நிறைய பாக்டீரியாக்கள் வளருது. பல்லுல கரை கம்மியா இருந்துச்சுன்னா குறைவான பாக்டீரியாக்கள் இருக்கும். பாக்டீரியாக்கள் குறையும் போது ஆசிட் உற்பத்தி ஆகிறது குறைவாகும். ஆசிட் உற்பத்தி குறையும் போது பல்லோட எனாமல் டேமேஜ் ஆகுது இல்லைங்களா, அதுவும் குறைய ஆரம்பிக்குது. சரிங்க, இதுக்கு வேப்பிலையை எப்படி பயன்படுத்தணும்? அந்த காலத்துல எல்லாம் வேப்பிலையை நல்லா மென்னே சாப்பிட்டுருவாங்க. ஆனா நம்மளால அது முடியவே முடியாது. ஒரு 5-6 வேப்பிலை எடுத்துக்கோங்க, 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அதுக்கப்புறம் அது நல்லா ஆற விட்டுடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை இந்த தண்ணியை வச்சு நல்லா வாய் கொப்பளிங்க. இதுல இருந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இதை தொடர்ந்து பயன்படுத்தணும். பல்லு வலி வரும்போது மட்டும் பண்றது, அதுக்கப்புறம் பண்ணாம இருக்கிறது அப்படின்னு செய்யக்கூடாது. சில பேர் இருக்காங்க, பல்லு வலிச்சா மட்டும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. எப்பவுமே பல் சொத்தையை சரி செய்யறதை விட பல் சொத்தை ஏற்படாம பாதுகாக்கிறது ரொம்பவே சிறந்தது. நான் அடுத்ததா சொல்ல போற ரெமெடிக்கு ஒரு 20 ரூபாய் இருந்தாலே போதுங்க. இதை நீங்க தாராளமா வாங்கலாம். இந்த படிகாரம் அப்படின்னாவே நம்ம வீட்டுல ஷேவ் பண்ணும்போது உபயோகப்படுத்துவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா பற்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் இந்த படிகாரத்தை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த படிகாரத்திலையும் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்குங்க. இந்த படிகாரத்தை பயன்படுத்துறதுனால அந்த மோசமான பாக்டீரியாக்கள் வர்றதையும் நம்ம குறைக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்முடைய ஈறுகளையும் நல்லா ஆரோக்கியமானதா மாத்தலாம். சரிங்க, இந்த படிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும்? டூத் பிரஷ் எடுத்துக்கோங்க, அதை ஈரப்படுத்திட்டு இந்த படிகாரத்துக்கு மேல தேய்ங்க. அதன் பிறகு நீங்க எப்போ எப்படி பிரஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே தேய்ங்க. முக்கியமா இதை நீங்க இரவு நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா செய்யுங்க. பிரஷ்ஷை ரொம்ப சாஃப்டா பயன்படுத்துங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ரெமெடிக்கு தேவையான அந்த மரம் பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரியுங்க. ஆனா இந்த பல் சொத்தைக்கு அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இலைகள் பல் சொத்தையை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களோட ஃபைட் பண்றதுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கு அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வேற எதுவும் இல்லைங்க, கொய்யா இலைகள். நிறைய பேருக்கு கொய்யா பழங்கள்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா கொய்யா இலைகள் நம்முடைய பற்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சில பேருக்கு தான் தெரியும். சரிங்க, இந்த கொய்யா இலைகள்ல என்ன சிறப்பு இருக்கு? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த பாக்டீரியாக்கள் நம்முடைய பற்களை டேமேஜ் பண்றதுக்கு முன்னாடி நம்முடைய பற்கள்ல கரை ஏற்படுத்துது. அதோட பேர் கூட பிளேக் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த பிளேக் அந்த பாக்டீரியாக்களோட வீடு மாதிரிங்க. அதுலயே அந்த பாக்டீரியாக்கள் வாழுது, நிறைய பாக்டீரியாக்களை உருவாக்குது. இந்த கொய்யா இலைகள்ல இருக்கக்கூடிய இயற்கையான மூலப்பொருட்கள் இந்த பாக்டீரியாக்களை நம்முடைய பற்கள்ல இருக்க விடாம செய்யுது. இந்த பல்லோட கரை குறைஞ்சாவே பாக்டீரியாக்கள் குறையுது. பாக்டீரியாக்கள் குறையும் போது ஆசிட் கம்மியாகுது. ஆசிட் கம்மியாகும் போது எனாமல் டேமேஜ் ஆகாம பாதுகாக்குது. ஒரு 3-4 கொய்யா இலைகள் எடுத்துக்கோங்க, அதை நல்லா கழுவிடுங்க. வாயில போட்டு நல்லா மெல்லுங்க. அந்த இலைகளை மென்னோட ஜூஸ் வருது இல்லைங்களா, அது உங்களுடைய வாயோட எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறமா அதை துப்பிடுங்க.
ஒருவேளை உங்களுக்கு இந்த கொய்யா இலைகளை மெல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வேப்ப இலைகளை தண்ணீர்ல கொதிக்க வச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரியே இந்த கொய்யா இலைகளையும் தண்ணீர்ல நல்லா கொதிக்க வச்சு அது ஆறுன பின்னாடி அந்த தண்ணியில நல்லா வாய் கொப்பளிங்க. இதுல இருந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா எப்பவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷான கொய்யா இலைகளை பயன்படுத்துங்க. 4வதா இருக்கக்கூடிய அந்த ரெமெடி நம்ம வீட்டு கிச்சன்லயே தாங்க இருக்கு. பல வருடங்களா பல் மருத்துவத்துல இதை பயன்படுத்திட்டே தான் இருக்காங்க. அது வேற எதுவும் இல்லைங்க, லவங்கம், கிராம்பு அப்படின்னும் அதை சொல்லுவாங்க. இந்த லவங்கத்துல யூஜினால் அப்படின்னு ஒரு இயற்கையான காம்பவுண்ட் இருக்குங்க. இந்த யூஜினால் பல்லுல ஏற்படக்கூடிய வலியை குறைக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதுலயும் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கு. உங்களுக்கு பல்லு வலி லேசா ஆரம்பிக்கும் போதே இந்த கிராம்பு ஒன்று எடுத்துட்டு பல்லு எங்க வலி இருக்கோ அந்த இடத்துல இந்த கிராம்பை வச்சு அப்படியே கடிச்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்து மெதுவா இயற்கையான ஒரு எண்ணெய் கசிய ஆரம்பிக்குது. இதன் மூலம் தற்காலிகமா நமக்கு பல்வலி குறையுது. இந்த கிராம்போட எண்ணெய் கூட கிடைக்குதுங்க. அந்த கிராம்போட எண்ணெயை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா 2 சொட்டு கிராம்பு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஒரு பஞ்சை எடுத்து அதுல நினைச்சு பல்லு எங்க வலி இருக்கோ அந்த இடத்துல வச்சு கடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வச்ச பின்னாடியே உங்களுக்கு வலி நல்லா குறைஞ்சிடும். அதன் பிறகு வாயை நல்லா தண்ணி வச்சு கொப்பளிச்சிடுங்க. எப்போதுமே இதுல இருந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த கிராம்போட எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதை டைரக்டா நீங்க பல்லுல வைக்க கூடாது. கண்டிப்பா தேங்காய் எண்ணெயில கலந்து மட்டும்தான் வைக்கணும். உங்க பல் சொத்தை ரொம்ப அதிகமா இருக்கு, இதெல்லாம் செஞ்சு கூட மறுபடியும் உங்களுக்கு பல்வலி வந்துட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா போய் டென்டிஸ்ட பாருங்க. இந்த பல் சொத்தை பிரச்சனை நமக்கு இல்லாம இருக்கணும் அப்படின்னா தினமும் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எப்ப சாப்பிட்டாலும் வாயை நல்லா சுத்தம் செய்யணும். அதுவும் முக்கியமா நம்ம ஸ்வீட் சாப்பிட்டா கண்டிப்பா செய்யணுங்க. இதுக்கு நமக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும்தான் தேவைப்படும். நம்ம வாயை உடனே சுத்தம் செய்யறதுனால அந்த பாக்டீரியாக்களால நம்முடைய பற்கள்ல இருக்க முடியாது. எப்பவுமே தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பல் தேய்ங்க. ஏன்னா நம்ம தூங்கும் போது நம்முடைய வாயில உமிழ்நீர் அப்படிங்கிறது கொஞ்சமா தான் சுரக்கும். அந்த சமயத்துல நம்முடைய பற்களை டேமேஜ் பண்றதுக்கு இந்த பாக்டீரியாக்களுக்கு நிறைய நேரம் கிடைக்குது. சரிங்க, நம்முடைய பற்கள் நல்லா உறுதியா இருக்கணும் அப்படின்னா எந்த விதமான உணவுகள் சாப்பிடணும்? கேரட், வெள்ளரி, கொய்யா, ஆப்பிள் இதெல்லாமே நீங்க சாப்பிடலாங்க. அப்படியே நல்லா மென்னு நீங்க சாப்பிடும் போது நிறைய உமிழ்நீர் நம்ம வாயில சுரக்கும். இதனால நம்முடைய பற்களோட மேற்பரப்புல எந்த உணவு துகளும் போய் சேர்க்காம இது பாதுகாக்குது. கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய ராகி, எள்ளு, தயிர், பால், பனீர், நீங்க அசைவம் சாப்பிடக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா சின்ன மீன்கள் இருக்கு இல்லைங்களா, நெத்திலி, அந்த மாதிரி மீன்கள் எல்லாம் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லைங்க, வைட்டமின் சி இருக்கக்கூடிய நெல்லிக்காய், கொய்யா பழம், ஆரஞ்சு இதெல்லாமே கூட நிறைய சாப்பிடலாம். இது உங்களுடைய ஈறுகளை ஆரோக்கியமா வச்சுக்குதுங்க. எப்பவுமே உங்களுடைய ஈறுகள் ஆரோக்கியமா இருந்துச்சுனாவே நம்முடைய பற்கள் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க. இது உங்களுக்கு உபயோகமா இருந்த மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கோ, உறவினர்களுக்கோ, அன்பானவர்களுக்கோ உபயோகமா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாம இருக்கணும். நன்றி.